மிக்சிங் பவுலில் 200 கிராம் அளவுக்கு நான் பார்த்திங்கன்னா காளான வாஷ் பண்ணி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு முட்டைகோஸ் இதையும் பாருங்கள் வாஷ் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது 2 இதில் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இதை கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட், தண்ணி எதுவும் சேர்த்துக்காமல் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்திக்காமல் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். கடையில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிருந்தேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நல்லா அடிக்கணமான கடாய் எடுத்துருக்கேன். கடாயை சூடாச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாமல் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். கண்ணாடி பத அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டால் போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பத அளவுக்கு போனா போதும். இந்த ரோட்டுக்கடை ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் நான் வெங்காயமும் இஞ்சி போட்டு வதக்கிறதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இது கூட சேர்த்துருக்கேன், லைட்டாக வதக்கிட்டேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கிட்டு அதை போகிறத மட்டும் வதக்கி விட்டால் போதும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன், இது 2 சேர்த்து நல்லா ஒரு ஃப்ளேமில் லைட்டாக வதக்கி விட்டுருவோம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிட்டேன். இப்போ இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா புளிப்பு சேர்த்துருக்கேன். டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத பார்த்திங்கன்னா நல்லா உதிர்த்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கின கேரட், பொடியாக நறுக்கின வெங்காயம், கூடவே பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை. ரோட்டூருங்களில் கிடைக்கக்கூடிய காளான் பாருங்கள், வீட்டிலே ரொம்ப சூப்பராக பண்ணிட்டோம். நம்ம வீட்டிலே செய்யும்போது நமக்கு பார்த்திங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.